என்னடா ஹனிமூன் போனோம். போயிட்டு வாங்க. யார் கூட போற? அப்பா அப்பா கிட்ட கேட்க பயமா இருக்கு. ஜானகி தான் ஆசைப்பட்டா. நீங்க தான் அப்படியே பர்மிஷன் வாங்கி தரணும். தைரியமா போய் கேட்க வேண்டியதுடா. அப்பா கிட்ட போய் கேட்பேன். நீ ஜானகி ஜோடியா திருக்கழுகுன்றம் போய் கழுக பார்த்துட்டு வாம்பாரு. எங்களுக்கு வேணுங்கிறது பெங்களூர், மைசூர், நந்தி ஹில்ஸ். அவ்வளவுதானே? நான் உங்க அப்பாட்ட பேசி பர்மிஷன் வாங்கி தரேன். நீ உன் பொண்டாட்டியை கூப்பிடு. பொண்டாட்டி மரியாதையா கூப்பிடுறா. ஜானகி, ஜானும்மா, ஜானு குட்டி, கள்ளி. ஜானகி. என்ன மாமா? நம்ம ஜானகி பெரிய ஆளா இருப்ப போல இருக்கு. ஹனிமூன் போனுங்கிற ஆசையா ராமனை தூது விட்டு இருக்க? ஐயோ, நான் ஆசைப்படல மாமா, அவர்தான். என்னடா பின்னாடி பரதநாட்டியம்? யார் ஆசைப்பட்டா என்ன சித்தப்பா? நமக்கு தேவை ஹனிமூன். எங்களுக்கு தேவை பெங்களூர், மைசூர், நந்தி ஹில்ஸ். வெரி குட். ஜானகி, எங்க அண்ணன் எடுத்த மாதிரி கல்யாண சத்திரத்துல உங்ககிட்ட ஒரு கவர் கொடுத்தேனே, அது எங்கன்னு நான் கேட்பேன். நீ உடனே ஐயோ மாமா, அந்த அவசரத்துல நான் அதை என் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துட்டேன். அதை அவ எடுத்துக்கிட்டு பெங்களூர் போயிட்டா அப்படின்னு சொல்லணும். மத்தத நான் கவனிச்சுக்கிறேன். உங்க பெங்களூர் ஹனிமூனுக்கு நான் பொறுப்பு. மைசூர், நந்தி ஹில்ஸ் உண்டுடா, பறக்காத. தேங்க்யூ. நீ மேல போமா. நீ உள்ள போ. ஜானகி, ஜானகி. என்ன மாமா? கல்யாண சத்திரத்துல பத்திரமா வச்சுக்க அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட ஒரு கவர் கொடுத்தேனே, காக்கி கவர். அந்த கவரை கொஞ்சம் கொண்டு வந்து தெரியுமா? எந்த கவர் மாமா? இது என்ன மறந்துட்டியா? சித்தப்பா கொடுத்தார பெரிய கவர், மஞ்ச கவர். மறந்துட்டியா? நான் காக்கி கவர்னு சொல்றேன். அண்ணா பக்கத்துல போய் நின்று அழுத்தி மஞ்ச கவர்ங்கிற உன் புருஷன். உங்களுக்கு ஹனிமூன் பிராப்தம் இல்ல மாமா. சரி 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 சரி. டேய், அது காக்கி கவர்ரா. முன்னாடி காக்கி, பின்னாடி மஞ்ச கலர். என்னப்பா இது கூட தெரியலையா? அந்த கவரை உன் ஃப்ரெண்ட் நளினி கிட்ட கொடுத்திய. நளினியா? அவளை இன்னைக்கு காலையில தான் நான் அடையார் கோயில்ல பார்த்தேன். அவ வீடு கூட உனக்கு தெரியுமே, நீ போய் வாங்கிட்டு வந்துருமா? எங்களுக்கு ஹனிமூன் இல்ல. ஏய், இருடா, நான் சமாளிக்கிறேன். அண்ணா, நீங்க நளினிய காலையில தானே கோயில்ல பாத்தீங்க? ஆமா. அந்த நளினி மத்தியானம் சுந்தரி கையில அந்த கவரை கொடுத்திருக்கா. சுந்தரிடா, சுந்தரி. சுந்தரிப்பா. அப்பா சுந்தரி ஏதாவது கோயில பாத்தீங்களா? பாக்கல. நல்ல வேலை. நீங்க பாக்காத அந்த சுந்தரி அந்த கவரை எடுத்துட்டு பெங்களூர் போயிருப்பா. நாங்களும் பெங்களூர் போனோம். அங்க இருந்து மைசூர் போயிருப்பா. நாங்களும் மைசூர் போனோம். அங்க இருந்து நந்தி ஹில்ஸ் போயிருப்பா. நாங்களும் நந்தி ஹில்ஸ் போனோம். என்ன பொட்டி பிடிக்க எடுத்துக்கிட்டு கிளம்பு. டேய் ராமா, இதுக்காக நீங்க எதுக்குடா பெங்களூர் போகணும்? நான் போய் அந்த கவரை வாங்கிட்டு வந்துடுறேன். ஹனிமூன் உங்களுக்கா எங்களுக்கா? சுத்தி சுத்தி வரும், புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களா? ஏண்டா, எனக்கா புரியல? ஹனிமூன் போனா வெளிப்படையா என்கிட்ட வந்து கேட்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு நளினி, சுந்தரி, காக்கி கவர், மஞ்ச கவர். டேய் பாத்தியா, எனக்கு காது குத்தி கடுக்கணும் போட்டாச்சு. எனக்கு ஒண்ணும் ஆசை இல்லப்பா. சித்தப்பா தான் சொன்னாரு, வீட்டுல சும்மா இருக்கே, ஜாலியா ஹனிமூன் போயிட்டு வாடாரு. சித்தப்பா சரி சரி, இன்னைக்கு ராத்திரியே அவளை கூட்டிக்கிட்டு பெங்களூர், மைசூர், நந்தி ஹில்ஸ் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வாடா. ஜானுமா, ஜானு குட்டி, ஜானு கள்ளி, ஜானு சீக்கிரமா ரயில் போயிட்டு போய் விடுங்க. இவன் அநேகமா ஹனிமூனை டாக்ஸிலே ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். மீட்டருக்கு மேல எக்ஸ்ட்ரா கேப்பானே.
பூவிரி மஞ்சம் தாழாது கண்ணாய மௌனம் எங்கள் சூத்திரம் நாணம் பெண்ணின் சாத்திரம் இன்னும் கொஞ்சம் விரலை தேடும் ஒரு மோதிரம் தரவா நான் தரவா பெறவா ஆடைகள் மூடும் பாலாறு உங்கள் பார்வையில் தானே கோளாறு கூந்தல் ஒன்று போதுமே போர்வை வேறு வேண்டுமா முத்தம் ஒன்று போதுமே சொர்க்கம் வேறு வேண்டுமா அண்ணா காமன் வரும் நேரமா தரவா நான் தரவா பெறவா என்னை ஆள வந்த மன்னவா என்னை அள்ளவா தரவா நான் தரவா பெறவா வெற்றிகரமா முடிச்சதுக்காக நீங்க இதுல இருந்து சேல்ஸ் மேனேஜரா பதவி உயர்த்தப்படுறீங்க. ஓ தேங்க்யூ வெரி மச் சார். நீங்க சிம்லா போயிருக்கும்போது உங்களுக்கு ஒரு தந்தி வந்தது. அண்ணனுக்கு கல்யாணம் முடிச்சு ஒரு வாராச்சு. ஐ எம் சாரி. நாங்க எவ்வளவு முயற்சி பண்ணியும் உங்களை காண்டாக்ட் பண்ணவே முடியல. உங்க மனநிலை எனக்கு புரியுது. நீங்க வேணும் ஒரு லீவ் எடுத்து ஊருக்கு போங்க. உங்க ஃபேமிலியோட சந்தோஷமா இருந்துட்டு வாங்க. தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. டேய் வரதா வா 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 வா. ஹாய். ஏன்டா கல்யாணத்துக்கு வர? அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். டாக்ஸியை கட் பண்ணிட்டு லக்கேஜ் கொண்டு வந்துடு. நான் பணம் கொடுக்குறேன். நீ போ. தேங்க்யூ. அம்மா அம்மா வரதா வாப்பா. ஏன்பா கல்யாணத்துக்கு வரல? அது ஒரு பெரிய கதை. அது இருக்கட்டும். அண்ணா எங்க? அண்ணி எங்க? அண்ணி அண்ணி அவங்க ஹனிமூன் போயிருக்காங்கடா. யார கேட்டுட்டு போனாங்க? நான் லீவ் போட்டுட்டு அவங்கள பார்க்கணும்னு ஆசையா வந்திருக்கேன். அதுக்குள்ள போயிட்டாங்களே. என்ன அப்படி பாக்குற? அண்ணி அழகா இருக்காளா? அம்மா அம்மா இவளா என் அண்ணி? என்னடா இவங்கிற? காரணத்தோட தான். இவ யாரு? இவ அப்பா அம்மா யாரு? என்ன குலம், என்ன கோத்திரம்? எதுக்காடா இதெல்லாம் கேக்குற? அம்மா ஹைதராபாத்ல வரதா ஆ? வாடா. ஏன்டா தந்தி கொடுத்தும் கல்யாணத்துக்கு வரல? ஆபீஸ் வேலையா? வெளியூர் போயிட்டு கல்யாணத்துக்கு கூட வர முடியுமா? அப்படி இருந்தா ஆபீஸ் வேலை. ஏன்டா அப்படியே போட்டோ பார்த்துட்டு இருக்க? அதுல ஒரு குறை என்ன சொல்லு பார்க்கலாம். நீ இல்ல அதுதான். ஹைதராபாத்ல சொன்னீங்க, என்னது? அம்மா தப்பு நடந்திருக்கு. என்னடா? அண்ணிங்கிற பேர்ல நம்ம வீட்டுக்கு வந்திருக்காளே, அவளோட கடந்த காலம் என்ன? அவ யாரு? ஜஸ்டிஸ் வேதலிங்கத்தோட பொண்ணுடா. Fraud. அவளை பத்தி பயங்கரமான உண்மை இருக்கு. அது என்னால நிரூபிக்க முடியும். ஹைதராபாத்ல டேய் வரதா, உன் லக்கேஜை கொண்டு போய் ஒரு ரூம்ல வச்சுட்டேன். என்னடா இது காலி பெட்டி? அண்ணனுக்காக வாங்கின பிரசன்டேஷன் சர்மா சூட்கேஸ். எது கேட்டேன்னா லக்கேஜ் இருக்கும்போது இது கீழே விழுந்து கொஞ்சம் விரிசல் விட்டுடுச்சு. அண்ணா கிட்ட சொல்லிடாத, சென்டிமெண்ட்லா ஃபீல் பண்ணுவான். ஆ?
சொல்லுடா, ஹைதராபாத்ல என்னடா? அம்மா அது வந்து சொல்லுடா, நீ சொல்லவே என் மண்டை ஏன் வெடிச்சிடும் போல இருக்கு. சொன்னாலும் உன் மண்டை வெடிச்சிடுமா? என்னடா சொல்லுடா, சொல்லு. அம்மா, ஜம்ஷெட்பூர்ல இருந்து ஆ, கம்பெனி விஷயமா ஹைதராபாத்துக்கு போயிருந்த ஆ. அன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். குயிக் குயிக், அடுத்த ரவுண்டு. இல்லாடிடா மச்சா. டேய் பரதா, பர்த்டே பார்ட்டிய வெறும் பாட்டிலோட நிறுத்திட்ட? ஆமாடா, புட்டி உள்ள போனதும் குட்டி எங்கன்னு கேக்குதுடா. ஆமாடா. டேய் டேய், நான் குடிக்கிறதே தப்பு. எங்க அப்பா எவ்வளவு பெரிய ஆஸ்திகர் தெரியுமா? டேய், உன் அப்பாவை கூப்பிட்டா. வாடா. டேய், வாடா. டேய், வேண்டாடா, டேய், வேண்டாடா. இது வேணும், இது டேய், போடா, போடா, போடா. டேய், வேண்டாம்டா. டேய் டேய், ப்ளீஸ் கதை திறங்கடா. டேய், கதை திறங்கடா. டேய், ப்ளீஸ் கதை திறங்கடா. மிஸ்டர் பரதன், ஆ? நீங்க யாரு? இது எந்த இடம்? இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா? ஆ? ஆமா, I எனக்கு see. இதுதான் இரவு. அதான் வேண்டாத கேள்வி எல்லாம் கேக்குறீங்கோ. வருஷா வருஷம் இந்த பசங்க கிட்ட இந்த தேதியில மாட்டிக்காம தப்பிச்சுக்கிட்டு இருந்த இந்த வருஷம் மாட்டிக்கிட்ட. அதுவும் என்ன, இந்த தேதி அவ்வளோ முக்கியம்? இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். Is it? Many many happy returns of the day. Thank you. தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் ஏதாவது அரேஞ்ச் பண்ணிருப்பேனே. எனக்கு பிடிச்ச ஐட்டம் பால் பாயசம். இங்க இந்த ராத்திரில உங்களால கொடுக்க முடியுமா? இங்க இந்த ராத்திரிலே பால் பாயாசம் நான் தான். சொல்லாத, சொல்லாத, சொல்லாதடா. அம்மா, அம்மா, என்ன மன்னிச்சிடுமா, என்ன மன்னிச்சிடுமா, என்ன மன்னிச்சிடுமா. அம்மா, அம்மா எங்க இருக்கீங்க? அம்மா, ஏய் பரதா, எப்படா வந்த? அத்தை, ஜானகி, நான் சொல்ல என்னோட கடைசி தம்பி பரதன். இவன் தான் எனக்கு எல்லாத்துலயும் முன்னோடி. இருங்க அத்தை, நான் போய் காஃபி போட்டு கொண்டாரேன். அப்படியே எனக்கு ஒரு கப். டேய், கல்யாணத்துக்கு வராத போயிட்டியே. மாப்பிள்ளை இழப்பு ஓஹோ, முகூர்த்தம் அதை விட ஓஹோ, ரிசப்ஷன் ஓஹோஹோ. அப்புறம் நீ ரூமுக்கு வாங்க, விவரமா சொல்றேன். பரதா, அவ்வளவுதாம்மா. கடவுளே. காஃபி போடுறியா? ஆமா. போடாத. ஏ, இன்னைக்கு என்ன தேதி? ஏப்ரல் 30. பரதனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். பால் பாயசம்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். பால் பாயசம் பண்ணி கொடு, அசந்து போயிடுவான். சரிங்க. சீக்கிரம் பண்ணு. இந்தாங்க பால் பாயாசம். இன்னைக்கு ஏப்ரல் 30ஆம் தேதி உங்க பிறந்த நாள். அதான் காஃபிக்கு பதிலா பால் பாயாசம். இந்தாங்க. அம்மா, இவன் பிறந்த நாள் தெரிஞ்சிருக்கு, எனக்கு பால் பாயசம் பிடிக்கும்னு தெரிஞ்சிருக்கு. அவ்வளவுதாம்மா. கவலைப்படாதீங்க, நான் அவசியம் வந்துடுறேன். நீங்க வண்டியை ஸ்டேஷனுக்கு அனுப்புங்க. ஆமா. என்ன எல்லாரும் வந்துட்டீங்களா? ஆமா, 1ஆம் தேதி ஆச்சே. ஜானகி, ஜானகி இங்க வாமா. இன்னையிலிருந்து இந்த வீட்டோட நிர்வாகம் உன் கையில. வாங்கிக்கம்மா. கண்டிப்பா இருக்கணும், இல்லன்னா பசங்க தலையில மிளகா அரைச்சிருவாங்க. டே ராமா, உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ கேட்டு வாங்கிக்கடா. கையேந்திரதே பழப்பா போச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி அப்பா, இப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டி. உங்களுக்கு எவ்வளவு வேணும்? 300 ரூபாய். இந்த பாரு, வழக்கமா 50 100 தான் கேட்பான், இப்ப 300 ரூபாய் கேட்கறான். விடாதபடி. இந்த பாருங்க, ஆட்சி தான் கை மாறிடுச்சுல்ல, பேசாம இருங்க.
சரி இப்ப நான் கேக்குறேன், உங்களுக்கு அதுக்கு 300 ரூபாய். கரெக்ட். அப்படி கேளுமா. 300 ரூபாய் எதுக்கு நான் கேட்டேன்? சாயங்காலம் ஆபீஸ்ல இருந்து வரும்போது மல்லிப்பூ வாங்கிட்டு வந்தீங்களா? தலையில வச்சு விடுங்கன்னு சொல்லு, அப்ப ஜோட்டால அடிக்கிறேன். படுக்க போகும்போது அல்வா வாங்கிட்டு வந்தீங்களா? காக்கா கடி கடிச்சு கொடுங்க சொல்லு, அப்ப கொன்னுறேன். அதுக்கப்புறம் டேய் போறேன்டா. அவன் கேக்குறது கொடுத்து 350 கூட மாட்டிய. உன் மாமியார் கேக்குறது கொடுத்துரு, இல்லன்னா பெரிய லிஸ்டியே நீட்டிடுவா. உனக்கு என்ன வேணும் மருமகிட்ட கேளு, கொடுப்பா. என்ன கேட்டாலும் கொடுப்பாளா? என்ன எப்படி கேக்குறீங்க? நீங்க என்ன கேட்டாலும் கொடுக்கறேன். கொத்து சாவியை கொடு. முன்னை பழம் பொருட்கு முன்னை பழம் பொருளே பின்னை புதுமைக்கும் தோற்றும் அப்பெற்றியனே. முன்னை பழம் பொருட்கு முன்னை பழம் பொருளே பின்னை புதுமைக்கும் தோற்றும் அப்பெற்றியனே. உன்னை பிரானாக பெற்றவும் சீரடியாம் நின்னடியார் தாழ் பணிவம் ஆங்கவர்க்கே பாங்கவும் அன்னவர் என் கணவர் ஆவார். அவர் உகந்து சொன்ன பரிசை தொழும்பாய் பணி செய்வோம். அன்னவர்க்கே என் கணவர் ஆவார். அவர் உகந்து சொன்ன பரிசை தொழும்பாய. கௌசல்யா, சும்மா இருக்கு. புருஷனுக்கு சேவை செய்யறதையும் தோச்சி மரத்துக்கு கோலம் போடுறதையும் ஒரு பொம்பளை யாருக்கு விட்டு கொடுக்க மாட்டா. அவன் இன்னைக்கு புதுசா கோலம் போடலையே. இத்தனை நாளா தோணல, இன்னைக்கு தோணுச்சு. அடியே அத்தா, இந்த வீட்டுல 35 வருஷமா நான் தான் சமைக்கிறேன். ஓஹோ ஜானகி, இனிமே நீ சமயக்கட்டு பக்கமும் வர வேண்டாம். நீ போமா. கௌசல்யா, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? என்ன பிடிக்கலீங்க. தொட்டு தாலி கட்ட நாள்ல இருந்து ஒரு சின்ன ஸ்பூன் வளைஞ்சு போனா கூட என்கிட்ட வந்து சொல்லுவியே. இப்ப என்னாச்சு உனக்கு? நீங்க தொட்டு தாலி கட்டி இருக்கிறீங்களே, அந்த தாலி என் கழுத்துல நிரந்தரமா நிலைச்சிருக்கணும்னு ஆசைப்படுறேங்க. அதனாலதான் உங்ககிட்ட சொல்ல முடியலைங்க. என்ன அழுதுட்டு இருக்க? இன்னைக்கு அம்மா ஏதாவது திட்டினாங்களா? அம்மா எங்க? வெளியில போயிருக்காங்க. சமைக்கல? சமையல் கட்டு பக்கமே நான் போக கூடாதுன்னு அத்தை சொல்லிட்டாங்க. ச்சே, இந்த பொம்பளைங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலே பிரச்சனை தான். பைத்தியக்காரா, அதுக்காக நீ என்ன ஜஸ்டிஸா கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அதுவே தேவையில்ல. ஆதாம் ஏவாள் பிறந்த காலத்துல இருந்து இந்த மாமியார் மருமக சண்டை இருக்குடா. ஒரு பேரனோ பேத்தியோ பிறந்தா எல்லாம் சரியா போயிடும். அப்ப பிரச்சனைகள்லாம் இன்னும் 8 மாசத்துல தீர்ந்துரும். ஆ. புரியல? அண்ணி கர்ப்பமா இருக்காங்க. சின்ன பசங்க எல்லாம் சொல்லி தரீங்க. என்னம்மா ஜானகி, 2 மாசமா சொல்லவே இல்ல? வீட்டுல 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் அது நடக்க வேண்டிய நேரத்தில் நடந்துகிட்டு தான் இருக்கு. அது என்னடா வெடிக்க? சரி வா, ஒரு முறை வா. இன்னைக்கு நாம தான் சமையல். வா வா. சமைச்சிட்டு வரோம், உடம்ப பாத்துக்கமா. ஊருக்கா போயிட்டு வர, சீக்கிரம் வாடா. சச்சி, வேஷ்டி இறக்கட்டு. போலீஸ்கார மஃப்டில வந்த மாதிரி. நான் கல்யாணத்துக்கு சமைக்க போறோம், தலையில முண்டாசு வேற கேடு. டே கண்ணா, நீ போய் வெங்கல பானையில தண்ணி எடுத்துட்டு வா. வெங்கலப்பானையில தண்ணி இருக்கு. சாதம் வடிக்கடா. வெங்கலப்பானையில அரிசியை போட்டு சுட வச்சுட்டு கடைசியில தண்ணி விட்டானே. அப்போ உனக்கு சாதம் கிடைக்காது, அரிசி பொடி தான் கிடைக்கும். பத்த வை. எதை? எது பத்துதோ அதை பத்த வைடா. பத்தி குச்சி தான். சித்தப்பா, தண்ணி கொண்டு வந்துட்டேன். ஏண்டா உனக்கு குளிக்கிறதுக்காக தண்ணி கேட்டேன். இப்படி கொண்டு வந்திருக்கியா? நான் அரிசி எங்க போடுறது? சித்தப்பா, அரிசியை உள்ள போட்டா தேவையில்லாத தண்ணி வெளில வந்துரும். காக்கா கூழாங்க கதை படிச்சது இல்லையா? ஜானகி, 7 பேருக்கு 7 லிட்டர் அரிசி போடுமா?
ஐயோ அடி பிடிச்சிருக்கு. பரவாயில்ல, மேல்பாதி தெரியுமே நமக்கு. சித்தப்பா நான் வச்ச சாம்பார். பார்த்து கொதிக்க போகுது. இந்த பீன்ஸ் நறுக்கலையே. சுடவே இல்ல. ஐயோ ஸ்டவ்வை ஏத்த மறந்துட்டேன் சித்தப்பா. நமக்கு உருப்படியா தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், ஸ்டவ்வையாவது அணைச்சது. ஐயோ எனக்கு எனக்கு அப்படி கிருஷ்ணாயி ஊத்தும்போது ஏன்டா வேடிக்கை பார்த்த? ஒண்ணும் இல்லம்மா, லேசான தீக்காயம், அவ்வளவுதான். ஒரு நிமிஷம் இருங்க, இனத்தை வீட்டுக்கு போயிட்டு வரேன். ஐயோ கத்தாத, பயமா இருக்குடா. ஏய், கண்ணா, கண்ணா, ஜானகி எழுந்து விட்டு போயிருக்கல, என்ன வாங்கிட்டு வர போயிருக்கா? அது தெரியாது. ஆனா மருந்தோட வருவா. நம்ம வீட்டு மருந்து எய்த்து வீட்லயே இருக்கு. நீ வாய மூடு. எவ்வளவு பெரிய வாய்டா. இருடா இருடா. தள்ளுங்க தள்ளுங்க. ஒரு நிமிஷம் நீங்க பாத்துக்கமா, உள்ள ஸ்டவ் டம்ளர்ல தண்ணி விட்டு அணைச்சிட்டு வந்துடுறேன். சரி, என்னது வெள்ளையா தயிரா? 5 நிமிஷத்துல குணமாயிடும். அவ்வளவு குளுமையான மருந்து, குழந்தையோட ஆகாரம். ஓ கிரேப் வாட்டரா? சிச்சி, தாய்ப்பாலுங்க. தாய்ப்பாலா? ஐயோ தமிழ்ல கெட்டனால வச்சிருக்கேன். சித்தப்பா கொஞ்சம் தாய்ப்பால் வச்சு வை ஜானகி, சித்தப்பாவுக்கே தேவைப்படும். அனாவசியமா கவலைப்படாத. என்ன கடவுள் மேல பாரத்தை போடு. என்ன இது அக்கிரமம்? இங்க அக்கிரமம் நடக்குது நீங்க நினைச்சீங்கன்னா அது என் கண் முன்னாடி தான் நடக்குது. சின்ன வயசுல உங்ககிட்ட தாய்ப்பால் குடிச்சிருக்கேன். அப்ப என் மனசுல விகல்பம் இல்ல, உங்க மனசுல விகல்பம் இருந்திருந்தா இங்க நடந்தது அக்கிரமம் தான். அண்ணே, ராமனும் சீதையும் காட்டுக்கு போன போது லக்ஷ்மணனும் கூடவே போனான். அவன் ராமனுக்காகத்தான் போனான். சீதைக்காக போனதா நீங்க நினைச்சா இங்க நடந்தது அக்கிரமம் தான். என்னங்க என்னங்க? கல்யாணம் ஆன நாள்ல இருந்து உன்னை கை நீட்டி அடிச்சதில்லை. அந்த குறையும் உனக்கு இருக்க வேண்டான்னு தான் இப்ப அடிச்சேன். குழந்தைகளை பத்தி என்ன வார்த்தடி சொன்னேன்? எப்படிங்க சொல்லாம இருக்க முடியும்? இனிமேல அந்த அசிங்கத்தை மூடி மறைக்க என்னால முடியாதுங்க. 2 மாசமா என் மனசு அடிச்சதுக்கு அந்த பாரத்தை உங்ககிட்ட சொல்லிடுறேங்க. அந்த ஜானகி இருக்காது, ஜஸ்டிஸ் சார், நான் உங்களை இங்க கூப்பிட்டு அனுப்பிச்சதுக்கு முக்கிய காரணம் என் மனசுல ஏற்பட்ட ஒரு உளைச்சல். அது உங்களுக்கு ஏன், உங்க பொண்ணு ஜானகியே அவ இப்ப உங்க பொண்ணு. ஏதோ ஒண்ணு ஜாதகம் சரியில்லாதனால 6 மாசத்துக்கு அவளை உங்க வீட்டுல கொண்டு போய் வச்சுக்குங்க. அப்பா இங்க யாரும் குறுக்க பேசக்கூடாது. நான் என்ன செய்யறேன்னு எனக்கு தெரியும். நீங்க கூட்டு போறீங்களா? என்னை கூட்டு போகணும்? இன்னைக்கே. இன்னைக்கு நல்ல நாளா? அவ என்னைக்கு இந்த வீட்டை விட்டு போறாளோ அன்னைக்கு தான் எங்களுக்கு நல்ல நாள். ஜஸ்டிஸ் சார், நாங்க கொஞ்சம் தனியா பேசணும். நீங்க கிளம்புறீங்களா? தனியா போகணும்னா உடனே கிளம்ப தயார். பொண்ணை கூட்டிட்டு தான் போகணும்னா காரணம் தெரியாம நான் போறதா இல்ல. உங்க பொண்ணை இங்க விட்டுட்டு தான் போக சொன்னேன். அண்ணா, மத்தவங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் மரியாதை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். கெடுத்துறாதீங்க. நீங்க கிளம்பலாம் சார். வரேன். ஆமா, நான் இப்ப ஜானகியை பத்தி பேச போறேன். அதனால அவ இங்க இருக்க கூடாது, அவ்வளவுதானே? அது இல்லடா. அவ இல்லாத இடத்துல நானும் இருக்க பிரியப்படல. ஜானகி வா. அண்ணா, எங்க போறேன்? சாக போகலடா, சனீஸ்வரன் கோயிலுக்கு போறேன். எல்லாருக்கும் சேர்த்து வேண்டிட்டு வரேன். வா. அண்ணா, இப்ப தாராளமா பேசலாம். எதை பத்தி? நகரசபை எலெக்ஷன் வருமா வராதாங்கிறத பத்தி. விளையாடலாம். நீங்க ஜானகி வாழ்க்கையில விளையாடிட போறீங்களோன்னு தான் நான் பயப்படுறேன். எதுக்காக அவளை அப்பா விட்டு போக சொன்னீங்க? இது ஒரு பவித்திரமான குடும்பம். அப்புறம் இது ஒரு மானஸ்த வீடு. அப்புறம் கல்யாணம் ஆன நாள் முதலா கணவனோட காலடியே கதின்னு கிடக்கிற ஒரு உத்தமி இருக்கிற வீடு. அப்புறம் இந்த வீட்டுல மருமகங்கிற பேர்ல ஒரு விபச்சாரம் இருக்கிறது எங்களுக்கு பிடிக்கல. அப்புறம்
நாங்க முடிச்சிட்டோம்டா. நான் இப்பதான் ஆரம்பிக்கிறேன். அவ அந்த மாதிரி பொண்ணாவே இருந்தாலும் அவ இந்த வீட்டுல இருக்கணுமா வேணாமான்னு முடிவெடுக்க வேண்டியது நீங்களா இல்ல அவ புருஷனா? அவன் குழந்தைடா. அப்படியா? மன்னிக்கணும். அண்ணிய பத்தி ஒருத்தன் இப்ப தவறா சொல்லி இருந்தான்னு வச்சுக்கோங்க, செருப்ப கட்டிட்டு அடிப்பேன்டா. உங்க நல்ல கால ராம இங்க இல்ல. இருந்திருந்தா அவன் மனைவிய பத்தி நீங்க சொன்னதுக்கு அவனுக்கும் கால் இருக்கு, அவன் காலையும் செருப்பு இருக்கு. அண்ணா, கொலையே செய்தான் நிச்சயமா தெரிஞ்சிருந்தாலும் அந்த குற்றவாளியை கோர்ட்ல கொலையாளின்னு சொல்றது இல்ல, கொலை குற்றம் சாட்டப்பட்டவன்னு தான் சொல்றாங்க. அது இருக்கட்டும், உங்க குற்றச்சாட்டுக்கு என்ன ஆதாரம்? அவ ஹைதராபாத்ல அந்த தொழில ஈடுபட்டு இருந்தா. யாரு சொன்னா? நான் தான் சொன்னேன். யாரு போனா? என் கேள்விக்கு இன்னும் பதில் வரல. யாரு போனா? நான் தான் போனேன். சபாஷ்! முத்தமிழ் வித்தகர், தத்துவ பேரொளி, செந்தமிழ் காவலர் புலவர் பொன்னம்பலத்தினுடைய பையன் பலானப்பட்ட வீட்டுக்கு போயிருக்கான். கேட்கறதுக்கே காது குழுமையா இருக்கடா ராஜா. அதுக்காக என்ன இந்த வீட்டு விட்டு வேலையை அனுப்பிச்சாலும் பரவாயில்ல. அதை விட்டுட்டு ஜானகியை வீட்டை விட்டு வெளியில அனுப்பு அப்படின்னாரு உங்க அப்பா, உங்க புருஷன், எங்க அண்ணன். அண்ணா, இதுல ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை அடங்கி இருக்கிறதுனால நான் கேட்க போற சில கேள்விகள் பச்சையாவே இருக்கும். அண்ணே, 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 நீங்க இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் சாட்சி நம்பர் 1. கோலத்துல தண்ணியை கொட்டினவங்க. எத்தனை தடவை இந்த மாதிரி இடங்களுக்கு போயிருக்க? பல தடவை. பல தடவையா? போன அத்தனை பெண்கள் முகமும் ஞாபகம் இருக்கா? இல்ல. அது எப்படி இவன் முகம் மட்டும் ஞாபகம் இருக்குன்னு கரெக்டா சொல்றனே? நான் போன முதல் இடம் அது. சோ நீ அவளை ஒரே ஒரு தடவை தான் பார்த்திருக்க? ஆமா. என்னடா கண்ணா கதை விடுற? முதல்ல இந்த மாதிரி இடத்துக்கு போற, போலீஸ் பிடிச்சிருவாங்களோ, அப்பா அம்மாவுக்கு விஷயம் தெரிஞ்சிருமோ, இவ்வளவு பயத்துல போன வேகத்துல வெளியில வந்திருப்பியா? முகம் ஞாபகம் இருக்குன்னு சொல்றியே, நான் நம்ப தயாரா இல்ல. இல்ல, 99% அவதான். சோ 100% அவ இல்ல. உன்னுடைய அந்த 1% சந்தேகம் தான்டா என்னுடைய துருப்புச்சீட்டு. ஜானகி அந்த மாதிரி பொண்ணா இருக்க முடியாது. ஏன்னா ராமனோட குழந்தை அவ பயத்துல வளர்ந்துகிட்டு இருக்கு. அதுக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம்? பல பேர் நடக்கிற இடத்துல லேசுல புல்லு முளைக்காது. கடவுளே, சாட்சி நம்பர் 1 என்ன மன்னிக்கணும். பரதன் சார் பெரிய மனுஷன் ஆயிட்டார்ல, அதான் மரியாதை கொடுக்கறேன். தவறு நடந்த வருஷம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஏப்ரல் 30ஆம் தேதி 1981. அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? அன்னைக்கு என் பிறந்த நாள். அதை செலிப்ரேட் பண்ணதான் என் ஃப்ரெண்ட் அங்க கூட்டிட்டு போனா. சோ ஒரு புனிதமான நாள்ல தான் புனிதமான காரியத்தை ஆரம்பிச்சிருக்கீங்க. வெரி குட். இப்போ எனக்கு எல்லாம் சுலபமா போச்சு. அந்த குறிப்பிட்ட நாள்ல ஜானகி ஹைதராபாத்லயே இல்ல அப்படின்னு நான் நிரூபிச்சுட்டா